கர்த்தரை நீ மறவாதே, மறவாதே, நீ மறவாதே. ஜெபிக்க துதிக்க கர்த்தரை நீ மறவாதே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த தேவ ஊழியத்தின் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக இன்றைக்கு அனைவரையும் ஒன்றாய் கூடி வர வைத்து அனைவரும் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை முதல் வார்த்தைகளை கேட்டோம், ஆலோசனை கேட்டோம். இப்போது கர்த்தரை பேசுவதாக. இது மட்டும் நாங்கள் பாடல்களை பாடி ஜெபித்து துதித்து உங்களுடைய பிள்ளைகளாக அமர்ந்து கொண்டு உண்மையை துதித்து கொண்டு இருந்தோம். இப்போது நீ எங்களோடு பேசும் ஆண்டவர், நீர் பேசும். ஜெபிக்க துதிக்க நீ மறவாது, கர்த்தரை மறவாது. அப்பா பிதாவே, நீ பேச வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். என்னை தேவனுடைய செய்தி சுமந்திருக்க தேவ தாசனுடைய கருத்துல கொடுக்கிறேன் ஐயா. அவருடைய செய்தி பலமுறை கேட்டிருக்கிற ஆண்டவரே, வல்லமையான செய்தி உலக நாடுகள் முழுவதும் கர்த்தாவை சுற்றி தேவனுடைய வார்த்தைகள் விரித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவதாசோட அன்பு கருத்தை தாண்டி ஒப்படைக்கிறேன். கல்வாரியின் சிலுவையின் கீழே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீ பயன்படுத்தும் நான் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய செய்தியாளரை கனமொழியாக நம்முடைய விழுப்புரம் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பின் தலைவர் அருமையான நம்முடைய பேராயர் டாக்டர் மரியதாஸ் ஐயா அவர்கள் முன்னாடி வந்து அவர்களுக்கு சாதனை அணிவிப்பாங்க. விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஸ்தோத்திரம் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அவங்க சுகமாகணும், மீண்டும் நம்ம ஐக்கியத்துக்கு வரணும், அப்படியே எந்த பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் நடத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஜீவனை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் கூட்டமாக வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. எங்கள் ஐயா பலப்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்களும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். சங்கீத சுவாமிலையாவும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார். மீண்டும் ஊழியத்தை விறுவிறுப்பாக உற்சாகமாக மகிமையாக செய்வார் என்று சொல்லி அவருக்கு ஒரு சால்வையை நம்முடைய பேட்டரிக்கையா போர்க்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய செய்தியாளர் அகில உலக பிரசித்தி பெற்ற ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய மத்தியில் வர்றாங்க. அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட தலைவர் அவர்கள் சிறந்த தேவ செய்தியாளர், சிறந்த உலகம் சுற்றும் கர்த்தருடைய சுவிசேஷகர் வாலிபர் செய்தி கொண்டு வராங்க. எல்லாரும் காரணங்களை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அவன் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளை. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அப்படின்னா கையே தட்ட மாட்டேங்க. பல்லாவரம் சர்ச் தேவசித்தாயாவுடைய சபையை சார்ந்தவன். இதே ஊரில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். அருமையான ஆவிக்குரிய தகப்பன் தயானந்த ஐயாவோடு கூட ஊழியம் செய்து அவருடைய தேவனுடைய அழைப்பின் நிமித்தமாக அவர்களும் அண்ணன் ஜபம் அகஸ்டின் ஜபகுமார் அவர்களும் அமெரிக்காவை சார்ந்த ஜேக்கரிஸ் அவர்களும் சேர்ந்து என்னுடைய தரிசனத்தை ஏற்றபடி தருமபுரி மாவட்டத்திற்கு நான் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். I started my ministries 1994 தருமபுரி மாவட்டத்தில். கர்த்தர் அறியாத ஒரு கிராமம், அறியாத ஒரு மாவட்டம், பெயர் தெரியாத ஒரு மாவட்டத்திற்கு என்னை போகும்படிக்கு என்னுடைய ஜெபத்தில் தரிசனத்தில் அந்த பெயரை காட்டி, அந்த பெயர் நான் மேப்பில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏஜி சபையிலிருந்து, சின்னமலையில் இருக்கிற ஏஜி சபையிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த
ரோட்டில் தருமபுரி மாவட்டம்னு ஒரு பஸ் போயிட்டே இருந்தது. அப்போ தான் தெரியும் எனக்கு தருமபுரி ஒரு ஊர் இருக்கு போட்டிருக்கேன். அப்படி அட்ரஸ் தெரியாது, யாரும் எனக்கு அறிமுகம் கிடையாது. அப்படி நான் ஜோம் பண்ணிவிட்டு மேப்பில் ரிசர்ச் பண்ணிவிட்டு அங்கே போகும் பொழுது போயிட்டு ஒரு ரவுண்டு வரத்துக்கு முன்னாடி அண்ணன் மார்ட்டின் மேடவாக்கம் கீழ்கட்டளை மார்ட்டின் அண்ணன் அவர்கள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு ரவுண்ட் அடித்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் வாக் பண்ணிட்டு வந்தோம். 4 முறை போனோம், வீடு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டு சொன்னார், நான் 3 நாள் பல்லாவரம் மலையில் போய் உபவாசோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அதிக ப்ரேயர் பண்ணக்கூடிய இடங்கள் பல்லாவரம் மலையும் சென்ட் தாமஸ் மவுண்டு தான். அதிக நாட்கள் இரவெல்லாம் செபித்து கொண்டிருப்பேன். அப்படி தான் ஆண்டவர் 3 நாள் உபவாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்து அந்த வசனத்தை வாசித்து திட்டப்படி உன் விருப்பப்படி செய்யன்னு சொன்னார். நான் இறங்கி வந்து பாஸ்டர் தயானந்த ஐயாவுடைய டிரைவர் செல்வத்தை கூப்பிட்டு நான் போகணும் வா அப்படின்னு சொன்னேன். அவரும் நானும் திங்ஸ்லாம் வாரி போட்டு எடுத்துக்கிட்டு காலையில் 8:15 கிளம்பணும். 6 மணிக்கு அங்கே போய் சேர்ந்தோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஹைவே ரோடெல்லாம் கிடையாது, சாதாரண ரோடு தான், மேடு குழியுமாக இருக்கும். எனிவே we reached that place at 6:30. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்று இருந்தேன். வீடு கிடையாது, எங்கே லக்கேஜ் இறக்குறதுன்னு தெரியாது. செல்வம் சொல்கிறார், அண்ணே நான் வந்து இதுக்கு பாண்டிச்சேரிக்கு வர போகணும், நீங்கள் உடனே லக்கேஜெல்லாம் இறக்குங்க அப்படின்னாரு. I was troubled myself, troubled my heart. அப்படியே கொஞ்ச நேரம் துடித்து நின்றுருக்கும் பொழுது ஒரு பையன் வந்தான். எங்களை பார்த்தான். பாஸ்டர் சுந்தர்சிங் சபைக்கு கொண்டு போனான். அவர் மூலம் அறிமுகப்படுத்த ஒரு வீட்டுக்கு கொண்டு போனான். 1/2 மணி நேரத்துக்குள்ளே வீடு வாடகை எடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு இப்போ 94லிருந்து அங்கே ஊழியம் செய்கிறோம். நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் ஸ்தாபித்து இருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் 500 விசுவாசிகள் இருக்கிறார்கள். 98% ஊழியர்கள் வன்னியர்கள் தான். 2-3% தான் அடுத்த சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 75-80 நூற்றுக்கணக்கான வாலிபர்களை நாங்கள் தலைவர்களாக பயிற்சி கொடுத்து பல மாவட்டங்களில் பல தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். இப்பொழுது குஷ்டரோகி மத்தியில் 500 குஷ்டரோகிகள் இருக்காங்க தர்மபுரியில். அவங்களுக்கு எல்லாருக்கும் மருந்து, வீடு, வாசல், மாத்திரைகள்லாம் கொடுத்து அவர்களை இயேசுக்குள்ளாக கொண்டு வந்து இன்றைக்கு அநேகர் இயேசுக்காக ஊழியம் செய்கிறார்கள். அதில் ஒரு குடும்பம் இப்போ எங்களோடு கூட வந்திருக்கிறார்கள், அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. 300 விதவைகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் உதவி செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, 25 ஆண்டுகள் இந்த வருஷத்தோட இந்த மாதத்தோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாஸ்டர்ஸ் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய முக்கிய நோக்கம் ஊழியர்கள் வளர வேண்டும், ஊழியர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் இங்கே நடத்துகிறார்கள். அது மாதிரி ஒருத்தருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரமில்லை, எல்லாரும் காலையில் 9-10 மணிக்கு மயக்க கொடுத்துட்டா 2 மணி வரைக்கும் வருகிற ஊழியர்கள் நடத்தணும், பாடணும், துதிக்கணும், ஆராதனை செய்யணும், எழுப்புதலை காணணும். அவர்களும் ஒரு வல்லமையான ஊழியர்களாய் பிரசங்கிக்க முடியும் என்பதை நாங்கள் அப்படிப்பட்ட 24 ஈவன் கொரோனா டைமில் கூட நாங்கள் அதை நடத்தி கொண்டு இருந்தோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவர்களை திறமையான பிள்ளைகளாய் மாற்றி வெளிநாடுகளில் இன்றைக்கு நர்ஸுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இன்ஜினியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்னுடைய ஆர்ஃபனேஜில் படித்த ஒரு பாப்பா சென்னையிலிருந்து இன்ஜினியராக படித்து அந்த 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள். போன வாரம் தான் அவங்களுக்கு 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு எதையெல்லாம் வைத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, நினைத்த கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்வார்.
அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார், மாமியார் கொடுக்குறாங்க, மாமனார் கொடுக்குறாங்க, பென்ஷன்லேருந்து வரும். அதில் நம்ம ஊழியம் செய்யணும்னு அவசியமே சொல்லுங்க இருக்கா? மாமியார் எவ்வளோ கொடுப்பாங்க? இருக்கிற கொஞ்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. மாமனார் எவ்வளோ கொடுப்பாரு? இருக்கிற கொஞ்சத்தை வச்சு கொடுப்பார். ஆனால் தேவன் நம்மை அழைப்பார் என்றால் நம்ம எண்ண முடியாத அளவுக்கு கற்றுக்கொடுவோம். நான் பாஸ்டர் தயானந்தைய கூட தான் இருந்தேன், ஊழியர் செய்த எல்லாருக்கும் பைக் கொடுப்பாரு, எனக்கு கொடுக்கவே இல்லை, என்ன வரைக்கும் கொடுக்கல. ஜாக் ஹாரிசன் அமெரிக்காவிலேருந்து வந்தாரு. எனக்கு ஒரு முதல்ல ஒரு பெரிய மெட்டடோர் வேனை கொடுத்தேன். நான் அதான் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருப்பி ஐயா வாங்கிட்டாரு. என்னைக்கு போய் கேட்டாலும் சொல்லுங்க, நான் அவருக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிறகு ஜாக் ஹாரிசன் சொன்னார், $10 கொடுங்கன்னாரு. ஒரு மாதம் இருந்தது வாங்கிட்டாரு. பிறகு சும்மா உடஞ்சி சுக்குநூறாக இருந்ததை கொடுத்தாங்க. அதையும் ஊழியம் செய்தோம், அதையும் திரும்பி வாங்கிட்டாங்க. நான் கடைசியாக சொன்னேன், ஐயா நான் ஊழியம் கர்த்தருக்கு செய்கிறேன் என்று அறிந்து இருப்பார் என்றால் எதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அது திரும்பும் எனக்கு ஆண்டவர் தருவார். எனக்கு ஆண்டவர் தருவார். சொல்லுங்க பாருங்களா, எனக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர். I'm not going for the second hand. I want to be a first hand. நான் நேரடியாக அவர்கிட்ட தான் வாங்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரை ஆராதிக்கிறோம் என்றால் அறிந்து கொண்டால் வேற யாருக்கிட்டையும் போக மாட்டோம், நேரா அவர்கிட்ட தான் போவோம். அல்லேலூயா. இதே தயானந்த ஐயாவும் ஜாக் ஹாரிஸும் நேர் சைடுல ஒரு பெரிய குருசைட் நடக்குது. அந்த குருசைட்ல அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு சின்ன குழந்தை, என் பேபி வயிற்றுக்கு, என் தம்பி நீ போகாத, இங்கேயே ஊழியம் செய்வான், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னை அழைத்தவர் ஆண்டவர், அவர் எங்க போக சொல்றாரோ அங்கதான் நானு போவேன். நான் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எனக்கு வீடு இருக்குதோ இல்லையோ, நான் சாகரனோ உயிரோடு இருக்கிறனோ இல்லையோ, நான் உயிரோடு இருக்க மட்டும் என்னை அழைத்த கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்யணும், நான் ஊழியம் செய்யணும். அவன் அதுதான் என்னுடைய அடையாளம். என்னை அழைத்தார் இயேசு, அதுதான் என்னுடைய அடையாளம். என்னை அழைத்த ஆண்டவர் எங்க போக சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்வதுதான் எனக்கு அடையாளம். எனக்கு டைம் இருந்தா இயேசுவின் 5 அடையாளங்களை 7 அடையாளங்களை குறித்து சொல்லுகிறேன். அதற்கு முன்னாடி ஏன் இந்தியா எழுப்புதல் அடையாமல் இருக்கிறது? யாரால? அது சொல்லுங்க பார்க்கலாம். 1,144 சொல்றாங்க, 148 அதாவது மக்கள், கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்புல இருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்தியா 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்து மார்க்கத்தினுடைய ஆவி இந்தியாவில் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடுத்த பிறகு எடுத்துக்கொள்வோமே, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது. அப்ப எத்தனை கோடி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா, என்னுடைய கணக்கின்படி, நான் கணக்கெடுக்கல, ஸ்டாட்டிஸ்டிக் நான் படித்தேன் எம்ஃபில்ல, ஆனால் நான் அதை எடுக்கல. இப்போ சட்டம் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 5 கோடி இருந்திருப்பாங்க. அப்போ இருந்திருப்பாங்களா இல்லைங்களா? இருக்கலாம். 5 கோடி இருந்திருப்பாங்களா இல்லையா? 5 கோடி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறாரு. சீசன், இயேசுவின் சீசன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எழுப்புதல் சொல்லுங்க, சொல்லாம சொல்லக்கூடாதா? எழுப்புதல் இல்லை.
1500 ஆண்டு வரைக்கும் இன்றைக்கு 148 கோடி மக்களில கிட்டத்தட்ட ஒரு 8% அப்படின்னா 8 லட்சம் பேர் அப்படின்னா அப்படித்தானே 8 கோடி பேர் தான் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுப்புதல் இல்லை. Why? That's a question. Why there is no revival to India? அது பக்கத்துலையும் கேட்கலாம், நம்மளையும் கேட்டுக்கலாம். அதுக்கு பதில் பின்னாடி நீங்க சொல்லுவீங்களா இல்லை நானே சொல்றேன்னு பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பதில் யாரிடத்தில் வரும்? பதில் யாரிடத்தில் வரும்? Why there is no revival India? என்னைக்கு டர்ன் என்ன தெரியும்னா, அன்னைக்கு தோமா வரும் காலத்துல தெருவா வீடு வீடா ஆட்களை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அதே டென்ட் என்ன மாறுச்சுன்னா, தாகத்தோடு வந்த யூகே அமெரிக்க நாட்டில் வந்தவர்கள்லாம் இங்கே பசியோடு இந்த சாப்பாடு பிடிக்காம இந்த வெயில் பிடிக்காம ஊழியர் செய்த மரித்தவர்கள் அநேகர், அதை முடித்தவர்களும் அநேகர். ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க பாஸ்டர்ஸ். we do not understanding what is the word. எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஆனால் நிறைய பேசணும் எனக்கு ஆசை. நான் மைக் எடுத்துனா 3 மணி நேரம், ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் உருட்டி பாஸ்டர்களை புளிக்கு எடுத்துருவேன். ஆமென் சொல்லுங்க. உங்களை எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நீங்கள் நேரம் ரொம்ப கம்மி. மெட்ராஸில் வரவங்கலாம் இப்போ என்னன்னா ரொம்ப ஹைடெக், கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக போயிடணும். கூட என்ன வந்துடுமா? பிபி சுகர் வந்துடும் சார். பிபி சுகர், அதனால சாப்பிட்றதுக்கு கரெக்டாக சாப்பிடணும். அதனால் என்ன பண்ணிடணும், அவங்க மீட்டிங்கில் என்னம்மா சொல்கிறீங்க முடிச்சிடணும். எனக்கு என்ன வயசு இருக்கணும்னு பின்னாடி சொல்லுங்கள். இப்போ சொல்ல வேண்டாம், நான் மீட்டிங்கில் முடிச்சுட்டு வரேன். எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, பிளட் ப்ரெஷர் கிடையாது, நோ ஹாஸ்பிட்டல், நோ மெடிசின்ஸ். ஆமென், ஆமென். தேங்க் காட். நான் வந்து என்ன டைம் சாப்பிட அவசியம் கிடையாது. எப்போ பசி இருக்குது அப்போ சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். என்ன டேவிட், என்னுடைய டிசைபிள்ஸ் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியர் வந்துருக்காங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் ஆமென் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இது வந்து மீட்டிங் வந்து வேடிக்கை கிடையாது. ஆமென். மீட்டிங் வந்து என்ன கிடையாது, டைம் பாஸ் கிடையாது. டைம் வந்து டைம் போகணும்னு எனக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது. நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய கூட்டங்கள் எது கிடையாதுங்கய்யா, அட்டண்டன்ஸ் கிடையாது. அட்டண்டன்ஸ் இல்லையா? அட்டண்டன்ஸ் வந்தா என்ன அர்த்தம்? பேருக்காக நேரத்து வரைக்கும் முடிச்சு நம்ம போயிட்டே இருக்கு. அப்ப நீங்க யாரை பார்க்க முடியாது? இயேசுவை பார்க்க முடியாது. அட்டண்டன்ஸ் பார்த்தா யாரை பார்க்க முடியாது? டைம் பார்த்தா யாரை பார்க்க முடியாது? உன் சரீரத்தை பார்த்தா யாரை பார்க்க முடியாது? ஏசப்பா பார்க்க முடியாது. நீங்க யாரை பார்க்கணும்னு வந்துருக்கிறோம் சொல்லுங்க. நான் வந்து பேசுறதுலாம் எனக்கு சொந்தமா பேசவே மாட்டேன். மைக் எடுத்துட்டு வந்தேன்னா ஏசு தான் பேசுவார். அது திட்டுற மாதிரி இருந்தாலும், தமாசா இருந்தாலும், ஜோக் அடித்தாலும் யார் தான் பேசுவார்? ஏசுனாங்க சீரியஸே கிடையாதுங்க, அவர் ஜோக்கு. ஏசுனாங்க ஃபன். அதை இல்லையா? அதே மாதிரி கோபமாகவும் பேசுவார், அதே மாதிரி சீரியஸாகவும் பேசுவார், அதே மாதிரி கீழே உட்காந்துருவார், மேலே உட்காருவார். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் சொல்லுங்க. இப்போ நீங்க 3 காரியத்தை கேட்குற, எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அட்டண்டன்ஸ் கொடுக்க வந்தவங்களா ஒரு இல்லையா சொல்லுங்க. இல்லை. அப்போ டைம் பாஸ் பண்ணவங்களா ஒரு இல்லையா சொல்லுங்க. நோ. அப்படிதானமா? ரைட். அதாவது ப்ரோக்ராம்ஸ்க்காக வரும். அந்த அந்த இதில் அட்டன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், சீக்கிரமா போயிடணும். அதாவது என் சரீரத்தை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும் புரியல, நான் தான் ஆமென் சொல்லிட்டீங்க. அல்லேலூயா.
சரி, நான் கேட்ட கேள்விக்கு மாறேன். அதுக்கு முன்னாடி சில எட்டிக்கு கொடுத்துறேன். அமெரிக்காவுக்கு நான் போயிருக்கேன் பலமுறை. பாராளுமன்றத்துக்குள்ளேயும் போயிருக்கேன். அதில் எழுதப்பட்டிருக்கிற டாக்குமெண்ட்ரியும் நான் பார்த்துருக்கேன். அது முக்கியமான டாக்குமெண்ட்ரி என்னன்னா, இந்த அமெரிக்கா வந்து அது ஒரு மனுஷனுக்கு சொந்தமானது இல்லை. பிரான்ஸ் நாட்டில் இருந்தும் இங்கிலாந்துல இருந்தும் ஜெர்மனியில இருந்தும் கூடி வந்து தான் அமெரிக்காவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு புல்வெளி, வயல்வெளி, அதாவது மரம் செடியில் வளர்ந்த ஒரு ஊர். அது வந்து இவங்க என்ன பண்ண, ஆப்பிரிக்காவில் போயிட்டு ஆட்கள் கூட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, சரி பண்ணி ஒரு நாடாக உருவாக்கினாங்க. அந்த நாடு தான் 400 வருஷம் ஆச்சு. அவங்க உருவாக்கின நாளிலிருந்து இன்ன வரைக்கும் 400 ஆண்டுகள். அப்ப 400 ஆண்டுகளில் அந்த முழு அமெரிக்காவை என்னவா நாடாக பிரிக்கப்படுகிறது? கிறிஸ்துவ அமெரிக்காவுன்னா என்ன சொல்றாங்க, அவங்க கிறிஸ்துவ நாடு. அவன் இயேசுவை அறியாமல் இருந்தாலும், அவன் நாத்திகனா இருந்தாலும் எப்படிதான் கல்யாணம் பண்ணணும், போயிட்டு சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும். காரணம் சொன்னா அமெரிக்கா ஒரு கிறிஸ்துவ நாடு. அதுல எத்தனை வருஷம்? 400 வருஷம். இப்போ இங்கிலாந்து இன்னைக்கு, அந்த காலத்துல மிஷனரிகள் நிறைய பேர் வந்தாங்க, தேசத்தை கலக்கினார்கள். தேசம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகள் எல்லாம் பிசினஸ், இல்லைன்னா முஸ்லீம் மசூதி, இல்லைன்னா குருத்வாரா இருக்கும். நான் இங்கிலாந்துல பல நாட்டுக்கு பலமுறை போயிருக்கிறேன். இன்றைக்கும் அவங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்கிற எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா அந்த நாடு எப்போ போச்சு தெரியுங்களா? 6 இல்ல 8th செஞ்சுரி, 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாடு உருவாச்சு. எத்தனை வருஷம்? 600 ஆண்டுகள். ஆனா இன்றைக்கு அந்த நாடு, அதாவது இங்கிலாந்து நாடு, ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு என்ன நாடாக இருக்கிறது தெரியாதா? கிறிஸ்துவ நாடுன்னு தான் சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆல் என்னவா இருக்கிறது? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் வாய் திறந்து சொல்லிதான் ஆகணும். கிறிஸ்துவ நாடு. எப்படி கிறிஸ்துவ நாடாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அது கான்ஸ்டன்டினோபிள் என்றவர் ஐரோப்பியம், எகிப்திலையும் பல நாடுகளில் அவர் என்ன பண்ணாரு, யுத்தம் செய்து தோல்வி அடைந்துட்டார். ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் வருது, ஒரு பெரிய பிரகாசம், வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலிருந்து என்ன வருது? சிலுவை காட்சி வருகிறது. அந்த சிலுவை காட்சிக்கு மேல வெற்றி அப்படின்னு வருது. அவர் என்ன செய்தார்னா, சரி இந்த முறை எகிப்தோடு கூட நான் என்ன செய்ய போகிறேன், யுத்தம் செய்ய போகிறேன். அந்த கான்ஸ்டன்டினோபிள் என்பவர் ருமேனியா நாட்டை சேர்ந்தவர். கீழ் ருமேனியா, மேல் ருமேனியான்னு இருக்கு. அவர் கீழ் ருமேனியாவில் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. உண்மையா உண்மை இல்லையா? என் வரலாற்றை கேட்கணும் ஆசை இருக்குதா இல்லையா? அப்படி கேட்கணும்னு சொன்னா ஒரு கையை தூக்கணும். வரலாம் எல்லாரும் ஒரு கையை தூக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு பிறகுதான் வேலையே இருக்குது நமக்கு. ஆமென் ஆமென். சென்னையை நாம் கலக்க வேண்டும். ஏன் சென்னை கலக்காம இருக்குதுன்னா நாம கலக்கிறதுக்கு தெரியாம இருக்கிறோம். ஆளு இருக்கிறாங்க. நீங்களா யாரு? நீங்களா யாருமா? நீங்களா கலக்க முடியாதா? உங்களை கொண்டு கலக்க மாட்டாரா? உங்களை கொண்டு கலப்பாரா? கலக்க மாட்டாரா? இல்லையா? கண்டிப்பா கலப்பாரு. கலக்கிறதுக்கு சரியான வழி தெரியல. வழி தெரிஞ்சாலும் போக முடியல. போனாலும் சோம்பேறியா இருக்கிறோம். இதுதான் காரணம். சென்னையில பல்லாவரத்துல இருந்து எதுக்கு நான் தருமபுரி போனோம், காஞ்சிபுரம் ஊருன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நான் ஆடு சொன்னாங்க, நான் வழியா இருக்கிறேன், நீ போப்பா. அமெரிக்காக்கார இங்க வரலாம், ஏர்போர்ட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு. தருமபுரி வர முடியுமா? ஆனா ஆண்டவர் நினைச்சா தர்மபுரி, அமெரிக்காக்காரன் இல்ல, அமெரிக்கா, ஐரோப்பியா, அதாவது சவுத் அமெரிக்கா, அமெரிக்கா, கனடா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஐரிஷ், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, டென்மார்க், போலந்து, இத்தாலி, நார்வே,
ஆஸ்திரேலியா, சிலர் பார்க்க ஜப்பான், எல்லா நாட்டிலிருந்தும் அந்த இடத்துக்கு ஆண்டவரால் முடியும். முடியுமா முடியாத? முடியுமா முடியாது? முடியும். எப்போ முடியும் தெரியுமா? நீ கலக்க எப்ப ஆயுதமா இருக்கிறியோ அப்பதான் முடியும். அல்லேலூயா. நான் சொன்ன அத்தனை நாட்டு ஆளுங்களும் என் வீட்டுல காலை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இப்பயும் போன அடிக்கிறான். when I to come, when I to come. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். 16 சொல்லுங்க. இங்க வந்து நம்ம மூளை இருக்கக்கூடாது. மூணா இருந்தீங்கன்னா நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா சாதிக்கவே மாட்டீங்க. நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே பந்தாவா வந்துட்டு பந்தாவா போக கூடாது. பந்தாவா வந்துட்டு பந்தாவா போனா பாஸ்டுங்க நான் சொல்றேன், நீங்க சாதிக்கிறது ஃபெயிலியர் ஆயிடும். நல்லா சாதிக்கணும்னு சொன்னா கலகல்ல இருங்க. புரியுதுங்களா? நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய ரெவரண்ட், நான் மேல இருந்து வந்து கீழே இருந்து தான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் இறக்குறவரு உன் மேல என்ன பண்ண மாட்டாரு, இறங்க மாட்டாரு. அவன் இறங்கினான், தொப்பியில கூடு குடிச்சான், தரையில உட்கார்ந்தான். அதனாலதான் எழுப்புதல வந்தது. கை தொட்டுங்க. அதனாலதான் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சொல்லுங்க. அதனாலதான் அவன் இறங்கினான். இன்னைக்கு 10 விசுவாசி வச்சுக்கிட்டா, 2 விசுவாசியை சீசனா வச்சுக்கிட்டா, ஒருத்தர் சூட்கேஸ் எடுத்து ஒருத்தர் பின்னாடி வர்றதுக்கும் ஐயா அங்க போக வேண்டாம் இங்க போகலாம் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன பண்றான்? எழுப்புதலையே தடுக்கிற இந்த பந்தா கேஸ் தான் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இந்த அம்மா சொன்னா, நான் சொல்லலப்பா, நான் சொன்ன சண்டைக்கு வந்துருவீங்க. அம்மாவே சொன்னேன். ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க, நான் இங்கே கடைசியில் தர்மபுரியில் இருக்கிறாங்க. பாருங்க, 600 ஆண்டுகளில உலகத்தையே முடிச்சிட்டாங்க. ஐரோப்பியக்கார உலகத்தையே பிடிச்சு, உலகத்தை பிடிச்சு பிசினஸ் பண்ணா, பிசினஸ் பண்ணி உலகத்தை பிடிச்சா, உலகத்தை பிடிச்ச ஆண்டதோடு கூட அவனுக்கு வழி கிடைச்சது. கிறிஸ்துவத்தை பரவ செய்ய ஆரம்பித்தான். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், கையை கூட்டுகிற ஆண்டவர், கண்ணு தரலாம் கண்ணை இணைக்கிற ஆண்டவர், சுகம் கொடுக்கிறவர். டாக்டர் சொல்றீங்க, அந்த டாக்டர் உனக்கு இல்லையா? உப்பு, சுகரு, பிபி இதுக்கெல்லாம் சரியாக்க மாட்டாரா? சொல்லுங்க, பண்ணுவார் தானே? அப்ப எதுக்கு சோர்ந்து போகணும்? அல்லேலூயா. ஆமென். ஸ்டார்டிங்கே உங்களை கொண்டு வர்றது எனக்கு 1 மணி நேரம். மாஸ்டர் 12, 1, 20 முடிக்க சொல்லிட்டேன். நான் ட்ரை பண்றேன். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க. இப்போ ஐரோப்பிய பொண்ணு ஒரு பெரிய கான்ஸ்டன்டினோபிள் பார்த்தாரு. அந்த வெற்றின்னு சொல்லி அந்த இதுவை பார்த்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? யுத்தத்துக்கு தயாரானாரு. என்னன்னா அவங்க வச்சிருந்த எல்லா கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஒயிட் கொடியில ஒரு சிலுவை போட்டு வெற்றின்னு அவன் என்ன பண்றான்? தான் மிலிட்டரியோடு கூட முன்னாடி போயிட்டே இருக்கிறான். அவன் எவனவனை எதிர்த்து வந்தாங்களோ அத்தனை பேரும் முறியடித்து அவன் ஜெயம் பெற்றான். அவன் ஜெயம் பெற்றுட்டு என்ன பண்ணானா, நேரம் வீட்டுக்கு வந்தான். அந்த சிலுவை எங்க இருக்குன்னு ஒரு கண்டுபிடின்னு சொன்னான். அவன் அம்மாவை என்ன பண்றான்? அம்மாவுடைய பெயர் நான் மறந்துட்டேன், நல்ல பேர், அருமையான பேரு. அவங்கள எங்க அனுப்புறான்? எங்க அனுப்பியிருப்பான் சொல்லுமா? சிலுவை பார்க்கணும்னு எங்க அனுப்பியிருப்பான்? நாங்கெல்லாம் படிச்சு நான் ஃபர்ஸ்ட் கேட்கறீங்க. அவங்க இயேசு எங்க வளர்ந்தாரு, எங்க மரித்தாரு, அந்த எங்க சிலுவையில அறையப்பட்ட நாங்க அனுப்பினோம். இந்த அம்மா போயிட்டு அங்க இருக்கிற ஆண்களும் கூட்டிட்டு போயிட்டு சிலுவையை தேடனாங்க. சிலுவை தேடினா எத்தனை சிலுவை இருக்கு? 3 சிலுவை. அந்த 3 சிலுவையில இயேசு சிலுவை என்ன சிலுவைன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களை அந்த தம்பி எனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். டேவிட், நீதான் வந்திருக்கிற நோட்ஸ் எல்லாம் எடுக்கிற ஐயா, நீங்க ஒரு பாஸ்டர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. சாப்பாடு என்ன மாதிரி போட்டுக்கிட்டேன். அந்த 3 சிலுவையில ஒரு சிலுவை இயேசுநாதர் சிலுவைன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பாருங்க. ஆணி அடிச்சிருக்கா? போயிடுச்சு. அது போயிடுச்சு. எங்க பார்த்து போயிடுச்சு. அப்படி குப்பியில கிடக்குது. அந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு கிடைச்சிட்டாங்க. அந்த சிலுவை கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த சிலுவை? இயேசுநாதர் சிலுவை.
ஆணி அடிச்சது கூட பத்தலாம் மாறி போச்சு, பாசெல்லாம் பிடிச்சு. ரத்தம் எப்பவே 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரத்தம் இப்ப என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, தூக்க முடியாதா? அதையும் தூக்கி பார்த்துட்டாங்க, அதெல்லாம் கரைஞ்சி போச்சு. நான் என்ன கேட்டா என்ன தெரியுமா சொல்றேன், அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அது ஒருத்தர் வந்தா இருப்பாரு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு. எங்க போலாம், எங்க போலாம், ஆஸ்பத்திரி. சொல்லுமா, எதுக்குமா போலாம்? எத்தனை வருஷமா ஊழி செய்யுங்க? அம்மா வந்து ஒரு 50 வருஷம் ஊழி செய்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எதுக்கு ஆஸ்பத்திரி போக சொன்னாங்க சொல்லுங்க. யார் சார் நீங்க அந்த மாதிரி ஊழியம் செய்திருக்கீங்க, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க? பிளட் டெஸ்டா? அங்கே பிளட் இருந்தா தானே டெஸ்ட் பண்றதுக்கு இல்ல. நீங்க இதை போய் நல்லா சொல்லுங்க விசுவாசிகளுக்கு. அதாவது ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்கன்னா, அங்க மாற்றிக்கு உள்ள போயிட்டு செத்து போன பணத்தை ஒன்று தூக்குனாங்க. தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு சிலுவை மேல என்ன பண்ணாங்க, போட்டாங்க. எந்த சிலுவையில இந்த செத்து போன உயிர் ஆகுதோ அந்த சிலுவை தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று அடையாளம் பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆகட்டும், 5, 50, 10,000, 2,000, 20,000 வருஷம் ஆனாலும் இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அந்த சிலுவை அடையாளம் காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவை எடுத்துட்டு போயிட்டு அங்க காட்டினாங்க. இவருதான் இயேசு அறையப்பட்ட சிலுவை, உயிர் தெழுந்தார் என்பதை வெளிப்படுத்தினால அன்று முதல் அந்த கான்ஸ்டன்டினோபல் என்கிற ஒரு ராஜா இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்தார். அவர் குடும்பம் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்தது, இயேசுவை தேட ஆரம்பித்தார்கள். அவன் மாத்திரமல்ல, அந்த ஊரில் அந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். இன்னும் ஏறலையே, இன்னும் ஏறலையே பாவர், இன்னும் ஏறலையே பாவர், பாவர் வரல. இன்னும் அந்த செத்து போன ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்து அவனும் இயேசுவை ஆராதித்தான். எத்தனை வருஷம் செத்து போனவனு தெரியாது. செத்து போனவன் இயேசு கிறிஸ்து 3 நாள் வைத்ததானா, இவன் 1 வருஷம் செத்து போய் மாதேர்ல இருக்கிறான். இந்த 1 வருஷமா செத்து போன ஒரு மனுஷனை இந்த சிலுவை உயிரோடு எழுப்புமானால், இந்த சிலுவை சுமந்த இயேசுவே ஒரு வல்லமுள்ள தெய்வம் அல்லாமல் வேறொரு தெய்வம் இருக்க முடியாது. இது உலகத்துல எவரும் மறைக்க முடியாதுங்க. இது கட்டு கதை இல்ல, ஒரு காவியம் கிடையாது. நான் காவியத்தை எழுதிட்டு நம்ம பரிசு வாங்குறது, நம்ம மடம் வாங்குறதெல்லாம் இல்லைங்க. ஒரு மனுஷன் உண்மையாய் அறிந்த ஒரு சரித்திரம் வரலாற்று புத்தகத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறது, வரலாறுல எழுதி இருக்கிறது. அந்த வரலாறு இன்றைக்கும் சொல்லுகிறது. அந்த வரலாறு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, ஐரோப்பியா முழுவதும் எழுப்புதல் வந்தது. ஏன் தெரியுமா? இயேசுவை அவன் உண்மையாய் ருசிக்க ஆரம்பித்தான், கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. அங்கிருந்து யாருங்க, ஆஸ்திரேலியாவில் என்ற ஒரு ஐலாண்டுக்கு, பெரிய ஐலாண்டு, திருடன், கொள்ளக்காரன், மூச்சுமாடி, திருடனை ஏமாத்துகிறவன், லஞ்சம் வாங்குறவன், கொலைக்காரன் எல்லாத்துக்கும் எங்க போட்டான், எங்க போட்டான்? அந்த ஐலாண்டு. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது எங்க போட்டாங்க? அந்தமானுக்கு போட்டாங்க. ஐரோப்பியாவில் இருக்கும்போது எங்க போட்டாங்க? ஆஸ்திரேலியாவில் போட்டாங்க. பாருங்க, ஆஸ்திரேலியா இன்றைக்கு வேற எந்த நாடு இல்லை, கிறிஸ்துவ நாடு. என்ன நாடு? திருடன் கிறிஸ்துவன் ஆயிட்டான், கொலைக்காரன் திருடன் ஆயிட்டான், ஊழியக்காரன் ஆயிட்டான், சபையை கட்டிட்டு இருக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான். அந்த ஆஸ்திரேலியா முழுவதும் கிறிஸ்துவ நாடு. நம்ம இந்தியா பணத்துக்கு அவன் பணத்துக்கு அவன் தான் ஹைலைட். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏசு அங்க இருக்கிறாருங்க. ஏசு எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாரு. அவன் அந்த இயேசுவை வணங்குறான். அதனாலதான் அவன் ஹைலைட்ல போயிட்டு இருக்கிறான். அவன் திருடத்தை விட்டுட்டான், கொலை பண்றதை விட்டுட்டான், ஏமாத்துறத விட்டுட்டான், மன்னிக்கிறத விட்டுட்டான், மற்றவங்களை பொறாம கொள்றத விட்டுட்டான். அடுத்த சபையில இருந்து என் சபைக்கு வரணும்னு சொல்றத விட்டுட்டான். என் சபைக்கு வந்த நான் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட வரையா அவங்களதான் முடிச்சான். அவர் காணிக்க கொடுப்பாரு, தசமம் கொடுப்பாரு. அந்த சபையில இருந்து வாங்க சார், எங்க சபையில கீபோர்டு சூப்பரா இருக்குது, டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம், நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க, டான்ஸ் எல்லாம் போறாங்க அப்படின்னு இங்க கூட்டம் சேர்த்துட்டு அவங்க பரவத்துக்கு முதல்ல கொடுப்பாங்க.
கண்டிப்பா பரலோகத்துக்குள்ள நுழைய கூட யோசிக்க வேண்டியதாக, யோசிக்கணும். அவன் இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா வளருது? அடுத்த சபை வளர்ந்துச்சுன்னா தூக்கி இதெல்லாம் என்ன பண்றாங்க? இதுதான் வளருது. இவங்க போய் யாராவது இயேசு பற்றி கூப்பிடுறாங்களா? இயேசு பற்றி சொல்றாங்களா? இன்னைக்கு சுவிசேஷம் யாரும் சொல்றது இல்லைங்க. அன்னைக்கு ஒரு காலத்துல சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு ஒரு தேவ மனுஷர்களை எழுப்பினாங்க. பெரிய பெரிய புருஷர்கள் என்ன பண்ணாங்க? போட்டாங்க. மக்களை இயேசுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களாம் போன பிறகு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கூட்டமே வேற எதுவும் இல்லை, பாஸ்டர்ஸ் கூட்டம். இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ் கூட்டம். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 8 பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. அதை அவர் எழுதி வச்சுப்பாரு. இந்த மீட்டிங் இங்க, இந்த மீட்டிங் இந்த, இதுதான் அவருடைய ஊழியமே. இப்ப எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி ஆத்துமாக்கள் வருவாங்க? எப்படி நீ முழங்கால ஜோம் பண்ணுவ? நீங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்தா என்ன நினைப்பீங்க? நான் ஆவில நேரம் ஜோம் பண்றேன்னு நினைப்பீங்களா? இல்ல ஆத்துமாக்களை பாரத்தோடு ஜோம் பண்றேன்னு நினைப்பீங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாம எப்போ முடிப்பாங்க? எனக்கு ஒரு ஜபம் கொடுப்பாங்க, இல்ல ஒரு பாட்டு கொடுப்பாங்க, இல்ல ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்ப முடியுமோ? பிரியாணியா, இல்ல முட்டை பிரியாணியா, இல்ல வெஜிடபிள் பிரியாணியா, எது கிடைக்குதோ. முட்டை பிரியாணா கொஞ்சம் சிரிப்பு வரும், சிக்கன் பிரியாணினா இன்னும் ஹான் வரும், வெஜிடபிள் பிரியாணி யார் இந்த வெஜிடபிளுக்கு என்னைக்கே அவங்க வந்தாங்க. நான் 24 ஆண்டுகள் முல்லைக்கு சாம்பார் தான் என் சாப்பாடு. என்ன டேவிட், என்னங்கய்யா என்ன சாப்பாடு போடுறேன்? கத்திரிக்காய் முல்லைக்கு பருப்பு தான். உனக்கு பிரியாணியே கிடையாது. உன் ஆத்துமா இயேசுக்குள்ள பல ஆத்துமாக்களை சந்திக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? பிரியாணி கிடையாது. இந்த டென்ட் என்ன பண்ணணும்? எங்க மறக்கணும்? எங்க மாறணும்? அம்மா சொல்லுங்க, நல்லா ஆவிக்குரிய அம்மா சொல்லுங்க, என்ன மாறணும்? சென்னையில மாறணும். மாறாத வரைக்கும் 10 ஆத்மாக்களை வச்சுட்டு தான் ஊழியர் செய்ய வேண்டியது. அது கூட 5 ஆத்மா வெளியே, 5 ஆத்மா விசுவாசிக்கு சொந்தக்காரனா இருக்காங்க. அவங்க ஏதாவது வியாதி வந்திருக்கோம், அவங்க கூட்டு வந்து ஜோம் பண்ணி ஏதோ ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பாரு. புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. எனக்கு டைம் இல்லை, ஆனா பார்க்கிறோம். அல்லேலூயா. நேரம் யாருடையது? பேரிஷ் அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய நேரம் என்றாங்க. அல்லேலூயா. பேரிஷ் என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய நேரம். நீங்க பேரிஷா இருக்கணுமா இல்ல நீங்களா இருக்கணுமா? கர்த்தருடைய நேரமா இருக்கணும். கர்த்தர் எப்போ முடிக்கணும் நம்ம தான் போகணும். நீங்க சீக்கிரமா போயிட்டீங்கன்னா பிபி அப்படியே இருக்கும், சுகர் அப்படியே இருக்கும். ஆனா கர்த்தருடைய நேரத்தோடு போனீங்கன்னா பிபி இருக்காது, சுகர் இருக்காது, மயக்கம் இருக்காது, சோர்வும் இருக்காது. நம்ம கை தட்டு நல்லா பேரு நல்லா கையெழுத்த முயற்சிக்கு பாருங்க, அதுவே ஒரு பெரிய சுகம் தான். ஆமென் 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 ஆமென். இப்போ கொரியாவுக்கு வந்துடும். கொரியா வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனை ஆண்டு? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 100 ஆண்டுகளா அவங்களுக்கு ஒரு நாட்டுல பிச்சைக்காரனா இருந்தான். அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கிற என்னது ஒரு நாடு கென்யா, மற்ற நாடுகளில் போய் அவன் என்ன வாங்கினான்? கடன் வாங்கினான். என்ன வாங்கினான்? நைஜீரியா கிட்ட என்ன பண்ணாங்க? கடன் வாங்கினான். கடன் வாங்கினவன் இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 மிஷனரி அனுப்புகிற நாடாக மாறி இருக்கு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சிவிசேஷம் நார்த் இந்தியாவுக்கு போச்சு, நார்த் கொரியாவுக்கு போச்சு. அவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா சவுத் கொரியன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு உலகத்திலே டாப்பஸ்ட் பில்டிங், டாப்பஸ்ட் வச்சிருக்கிற அத்தனை செல்போனும் அவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தயார் பண்ணிட்டு இருக்கிறான். பெரிய டாப் லெவல்ல ஃபைனான்ஸ்ல போயிட்டு இருக்கான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கொரியா போயிருக்கீங்க? எத்தனை பேர் கொரியா போயிருக்கீங்க? யாருமே போல. நான் 31 முறை போயிருக்கிறேன். இப்போ 32வது முறை இந்த மாசம் போயிருக்கணும். நான் தான் சில காரியத்துக்காக கிளைம் பண்ணிட்டு 7ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. அவன்
அந்த சிறிய சிறிய சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்துல கொரியா எழுப்புதல், அதனால அந்த நாடு முழுவதும் செழுமையா மாறிடுச்சு. சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது, துணிக்கு பஞ்சம் கிடையாது, வீட்டுக்கு பஞ்சம் கிடையாது, மருந்துக்கு பஞ்சம் கிடையாது, அதாவது பணத்துக்கு பணமும் கிடையாது, ஜபத்துக்கும் பஞ்சம் கிடையாது. ஒரு தெருவில் 18 சபை இருக்கிறது. அந்த 18 சபைகளிலும் இரவும் பகலும் செபித்துக் கொண்டு ஆராதனை பண்ணி கொண்டு இருப்பார்கள். அவங்க எதுவும் பார்க்கறது இல்லை. எத்தனை மணி நேரம் ஆனாலும் வேலைக்கு போயிட்டு சபையில உட்காந்து 1 மணி நேரமா ஜோம் பண்ணிட்டு போவான். ராத்திரியெல்லாம் ஜோமனும் அபஜி 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 அதுக்கிட்ட அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அந்த நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. சரி விட்டுருங்க, அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. இஸ்ரவேல் நாடு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஒரு நாடுக்கு தொடங்கி 1948 ஜூன் மாதம் இல்ல மே மாதம் 14ஆம் தேதி இங்கிலாந்து நாடு எலிசபெத் அவர்கள், அதாவது பிரகடனை ஒரு மீட்டிங் போட்டு இவர்களுக்கு நான் சுதந்திரமா ஒரு தேசத்தை அவர்களுக்கு